வணக்கம் நண்பர்களே, கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, கார்த்தி மயில் 2 பேரும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரேவதியும் எங்க அப்படின்னு வந்து தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சிவன் ஆண்டி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கார்த்தி நம்ம சிவன் ஆண்டிட்ட போய் கேட்குறாங்க, அத்தையும் ரேவதியும் எங்க சொல்லு அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன அவங்கள காணலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க பாருங்க. அப்பதான் நம்ம கார்த்தி, உன் மேல சந்தேகம் தான் இருக்கு, நீ தான் அவங்க காணாம போனதுக்கு காரணம், நீ தெரிஞ்சா உன்னை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம ரேவதியை செங்கல் சூளையில வந்து எரிக்க போறாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி மொபைலை வச்சு ட்ராக் பண்ணி எடுத்துறாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்ச உடனே செங்கல் சூளைன்னு சொன்ன உடனே ஒருவேளை சிவனாண்டி எரிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருப்பான் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி இக்கட்டான நிலையில், உயிருக்கு ஆபத்துக்கான நிலையில் இருக்கக்கூடிய நம்ம ரேவதியையும் கார்த்தியும் மீட்டுறாங்க. நம்ம மீட்டதோட சரிங்க, நம்ம ரேவதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடு. ஏன்னா சிவனாண்டி தலையில் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த அடியில் ரேவதிக்கு பழைய ஞாபகம் வந்து இவர் என்னோட கணவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. என்னமா பார்க்குறீங்க, நம்மளை சிவனாண்டி இந்தளவு உயிருக்கு ஆபத்துக்கு கொண்டு வந்தாலும் என் கணவர் நம்ம 2 பேர்த்தையும் காப்பாற்றிட்டார, எனக்கு அவருக்கு மேலே நம்பிக்கை இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயத்தில் புளியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் மயிலும் கார்த்தியும் வந்து நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரியும் காணலை அப்படின்னு வந்து வலை வீசி தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் தான் வந்து பிறந்த நாளினி வந்து நம்ம அத்தையை வர வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த வீட்லேயும் நோண்டி நொங்கெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இங்கேயும் இல்லைன்னா இது யாரோட சதியாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும். சிவனாண்டியை தொலியை உரிச்சா உண்மை தானாக வரப்போகுது அப்படின்னு வந்து சிவனாண்டியை போய் வந்து சந்திக்காங்க. எங்கள் அத்தையும் என் மனைவி ரேவதியும் எங்கே அப்படின்னு சொல்லினாரு. என்ன அவங்கள காணலையா, என்ன டிரைவர் மாப்பிள்ள, நீங்கள் வந்து உங்கள் அத்தையும் ரேவதியுமே தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இந்த பாருங்க, அவங்க காணாமல் போயிருக்காங்க, உங்களுக்கு மேலே சந்தேகம் தான், நீங்கள் தான் அவங்க காணாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிடுங்க, உங்கள் உயிரை வந்து நான் பறிச்சிருவேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சவால் விடுறாங்க சிவனாண்டிட்ட. சிவனாண்டி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போடா அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை சொல்லவும், இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ரேவதியையும் அத்தையும் எனக்கு தெரியும், பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கரெக்டாக அதிரடி ஆக்ஷனில் நம்ம கார்த்தி வந்து இறங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ட்ராக் பண்ணாங்க நம்ம ரேவதியோட மொபைல் நம்பரையும் சாமுண்டேஸ்வரியோட மொபைலையும் வச்சு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சி செங்கல் சூளையை காட்டுது. செங்கல் சூளையில் சிவனாண்டி கண்டிப்பாக எரிச்சிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருப்பான், நம்ம இப்போ போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செங்கல் சூளைக்கு போகிறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீ வைக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்காங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே ஏதாவது நடந்துச்சா, யாராவது இங்கே கொண்டு வந்தாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்க நேரம், இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், என்னப்பா சொல்கிறீங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காங்க, இங்கேருந்து போய் அங்கே போய் வாங்குங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் போனப்போ அங்கே கொடுக்கல, யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னு இருக்கோம். அப்போ இங்கே யாரை கொண்டு வச்சுருப்பாங்க புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னோட அத்தையும் மனைவியையும் வந்து காணலை, ஆனால் அவங்க செல்ஃபோனை வந்து வச்சு பார்க்க நேரம் இந்த இடத்துல வந்து யாரோ கொண்டு வச்சது மாதிரி தான் காட்டுது, இங்கே தான் இருக்காங்க, அது தெரியலை அப்படின்னு சொல்ல நேரம் எல்லா மக்களும் அங்கே வேலை பார்க்கவங்க பரபரப்பா, அப்படி எங்கே யார் இருக்காங்க தெரியலையே, இப்போ தான் வந்து செங்கலுக்கு வந்து சூடு கொடுக்க வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதை நிப்பாட்டுங்க, அங்கே உடனே போகணுங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து அந்த ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த செங்கலாக வந்து எரிஞ்சு போட்டோம் அப்படின்னு வந்து உள்ளுக நம்ம சாமுண்டேஸ்வரியையும் வந்து நம்ம ரேவதியும் மயக்க நிலையில் கிடக்காங்க, உள்ளுக இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வந்து அந்த மக்கள் அரண்டு போகிறாங்க, யார் இந்த வேலை பண்ணது, கண்டிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறோம், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு வந்து நம்ம ஆட்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, அவர் தான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு வந்து அந்த நபரை பிடிச்சி தொலியை உரிச்சா நம்ம சிவனாண்டி முத்துவேல் வராங்க.
ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரியும் கண் விழிக்காங்க, பதறி போகிறாங்க. பயப்படாத ரேவதி, உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொல்ல நேரம் நம்ம கார்த்தியை ரேவதி கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அதை பார்த்த நேரமே வந்து வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. அது ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. என்ன நம்ம ரேவதி இந்த டிரைவர் பையில கட்டி பிடிக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம், அம்மா பார்த்தீங்களா, இப்போ கூட சிவனாண்டி நம்மளை வந்து கடத்தி இந்த வேலை பண்ணுனா, ஆனால் நம்ம கரெக்டாக வந்து என்னோட கணவர் வந்து காப்பாற்றிட்டா இருப்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் பழசெல்லாம் ரேவதிக்கு ஞாபகம் வந்து நம்ம கார்த்திகை வந்து கண்ணீர் விடுறாங்க. இதை சிவனாண்டி செய்ததில் இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது, எங்கள் மனைவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து கண்ணீர் விடுறாங்க. நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலை, என் ரேவதியை என்கிட்ட கொடுத்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம எப்படியாவது மருத்துவ கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போட்டோம். ஆனால் இப்போ எல்லாமே தவிடுபடி ஆயிட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் முத்துவேல் அங்கேருந்து ஓடி வராங்க. விடக்கூடாது, தப்பிச்சிட பேரக்கூடாது, இன்னைக்கு இந்த டிரைவர் பையனை விடவே கூடாது, இந்த சாமுண்டேஸ்வரியால் நான் வந்து என் மனைவி கூட வாழவே முடியாத நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாமுண்டேஸ்வரியும் விடக்கூடாது அப்படின்னு வந்து கொதி தெளிந்து ரவுடி டேனியை வச்சு நம்ம கார்த்திக்கிட்ட ஒரு ஃபைட்டை போடுறாங்க. நம்ம கார்த்தி தடவுடலாம் அதிரடி ஆக்ஷனில் இறங்குறாங்க. நம்ம சிவனாண்டி முத்துவேலை அடித்து விழுக்கிறாங்க. இந்த பாரு, ஒன்றை நான் உயிரோடி விடுறேன்னா என் மனைவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இப்போ என் புருஷேனி அவள் வாயிலிருந்தே சொல்லிட்டா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என் ரேவதியை கடத்தின ஒன்றை உயிரோடி நான் விடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சிவனாண்டியை பார்த்து, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் என் பொண்ணையும் எரிக்க அளவு கொண்டு போயிட்டேல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அது நம்ம சிவனாண்டிய முத்துவேலை வந்து அடித்த அடியில் அப்படியே கரங்கி விழுந்துறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து வாங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தியை. அப்படியே அதிர்ச்சியில் மருதுவம் நம்ம சூரியகலாம் பார்க்குறாங்க, பேய் அரைஞ்சதுக்கிறாங்க. என்ன இவனை கூட்டிகிட்டு வந்துட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்க நேரம், என்ன பார்க்குறீங்க, என் கணவர் கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டி கையோடு வந்து நம்ம ரேவதி கூட்டிகிட்டு வராங்க. ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, யார் நீங்கள் அப்படின்னு வந்து மருதுவையும் சூரியகலாவையும் பார்த்து ஒரு கொஸ்டினை போடாங்க. அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம மருது. அப்போ தான் வந்து எல்லா உண்மையும் சகல வந்து ரேவதிக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சு நம்ம ரோஹிணி மயில் இவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா வேறு வழியே இல்லைங்க, பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நீங்களும் உங்கள் அண்ணனை வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு வந்து மருதுவையும் சூரியகலாவையும் நம்ம ரோஹிணி வந்து எச்சரித்து அனுப்புகிறாங்க. அது வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாங்க.